கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, வாழ்க்கை துணையை எப்படி தேர்வு செய்வது. இன்றைய நாளிலும் வாலிபர்களுக்கு, திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு, இல்லை வாலிப பெண்களுக்கு இது மிகவும் தேவையான ஒரு கேள்வி. இதை அறிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. முதலாவது காரியம் ரொம்ப முக்கியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆண்டவரை அறியாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. நாங்கள் மாற்றிக்கிடுவோம், நான் அதை செய்திருவேன், இதை செய்திருவேன், இந்த நம்பிக்கையெல்லாம் நாம் இருப்போமானால் ஏமாந்து போகிறதற்கும் இதில் வாய்ப்பு இருக்கிறது என்பது நிச்சயம். நான் அநேக பேரை பார்த்துருக்கிறேன். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் கொள்ள வேண்டியது, முதலாவது ஒரு விசுவாசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, நுகம்னா அந்த மாட்டு வண்டி, இந்த காளை வண்டிகளில் 2 சைடும் 2 மாடுகளை விட்டு அதுக்கு மேலே கழுத்தில் ஒரு மர பலகை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுதான் நுகம். ஸோ அந்த நுகம் எதுக்குன்னா, 2 காளைகளையும் இணைப்பதற்கு, ஒன்றாக செயல்படுவதற்கு அந்த நுகம் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஒரு மரத்திலான ஒரு உத்திரம், அவை வலிமையிலும் திசையிலும் ஒத்திருக்கவில்லை என்றால் அவற்றால் வயலை உழ முடியாது, பொருட்களை ஏற்றி இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக முடியாது. ஸோ இது இருவரும் ஒரே மாதிரியாக இருப்பது பற்றியது அல்ல, மாறாக ஆன்மீக ரீதியாக இருவரும் ஒரே திசையில் பயணிப்பது பற்றியது. அதாவது மனுஷனாலே ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர்கள்லாம் மாறுபடும், அதை பற்றியது இது இல்லை. எனக்கு இருக்க அதே குணநலன்கள் அந்த பெண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ இருக்கணும், அப்படிப்பட்டதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கும் அந்த ஒரு திசை இருக்க வேண்டும். அதே திசை ஆப்போசிட் பையனோ பொண்ணோ அவங்களுக்கும் இருக்க வேண்டும். சேம் திசையிலே பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் 2 பேருக்கும் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கிறோம். ஸோ ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கூட, இருவரும் ஒருமனப்பட்டிருந்தால் அன்றி ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டால் தான் ஒருமித்து நடக்க முடியும் என்பதை வசனம் சொல்கிறது. அதே நிச்சயமாக கணவன் மனைவி ஒருமனப்பட்டிருக்க வேண்டும், ஒரே திசையில் அவருடைய பிரயாணம் இருக்க வேண்டும். ஸோ பொதுவாக கிறிஸ்துவிடம் உங்களுடைய அதே பக்தியை, அந்த ஆவிக்குரிய அந்த பக்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒருவரை தான் திருமணம் செய்வது நல்லது. நீங்கள் இருவரும் ஒரே இலக்கை நோக்கி ஒரே திசையில் பயணிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதலாவது உறுதி செய்ய வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட பெண்ணை நாம், இல்லை பையனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். 3வது ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, இந்த திருமண காரியத்தில் ஈர்ப்புன்னா என்னதுன்னா, அந்த வசீகரம், ஒரு அழகு, இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்ல குணநலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது திருமணத்தை தாங்கி நிலைநிறுத்தும் நல்ல குணங்கள் தான். அழகெல்லாம் சில நேரங்களில் ஒரே நாளில் அழிந்து போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், சில காரியங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏதோ ஒரு நோய்களோ ஏதோ ஒன்று வந்தால் ஒரே நாளில் உருகுலைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் மனிதனுக்கு குணங்கள் அது அவங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே கொடுக்கும். அதனால் அதை விட நல்ல குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே போல் அதை வசனம் சொல்லி நீதிமொழிகள் 35:30 கூட பார்க்குறோம், அழகு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். அப்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதான் நல்ல குணநலங்கள். இது இங்கே ஸ்திரீ புகழப்படுவாள் என்று பெண்ணை குறித்திருக்கிறது, ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண் பசங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும். இது இருவருக்குமானது தான், சரிங்களா? அதனால் ஆண் பசங்க ஐயோ இது நமக்கு இல்லை போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே நல்ல குணநலன்கள் நிச்சயமாக வேண்டும். அதே போல் ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்கள், அதாவது அன்பு, அந்த சாந்தம், சமாதானம், பொறுமை, இதெல்லாம் இருக்குதா அந்த பையனிடம் அந்த பொண்ணிடம் இருப்பது என்று பார்ப்பது மிகவும் நல்லது. அதே போல் நம்ம முக்கியமாக அவர்கள் வெளி ஆட்களிடம், அதாவது சில நேரங்களிலே நமக்கு சில ஆட்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு
ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா தனக்கு மேல் அதிகாரியை அட்ராக்ட்னா தவறான முறையில் இல்லை, அவங்கள்ட்ட நல்லவங்க மாதிரி இவங்க நடிப்பாங்க. ஏன்னா சில தேவைகள் அவங்க கீழே ஒர்க் பண்ணுறதுனால, இல்லை ஒரு சர்ச்சுக்கு போச்சு பாஸ்டர்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஸோ மனிதர்கள்ட்ட இயல்பு இது. அவங்கள்ட்ட ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க, வெளியே போனால் அவங்க கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாமல், அதாவது தன்னை ஈர்க்க வேண்டிய அவசியமில்லாத ஒரு ஆள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க இல்லையா, யாரோ அவங்களிடம் இவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த பையனும் இந்த பொண்ணும் எப்படி இருக்கிறாங்க, மரியாதையாக நடக்கிறாங்களா என்பதை பார்க்க வேண்டும். பெற்றோர்களை மதிக்கிறவர்களாக இருக்கிறார்களா, அதே போல் அவங்க நல்ல ஒரு சமுதாய சூழலிலே இருக்கிறாங்களா, அவங்களுடைய என்விரான்மெண்ட், அவங்க சுற்றி யார் இருக்கா, அவங்க உறவினர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வசனம் நீதிமொழிகள் 13:20 பார்க்கும் பொழுது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நல்ல ஞானமுள்ளவர்களோடு அவங்க இருக்கிற பொழுது அவனும் ஞானம் அடைகிறான் என்று இருக்கிறது. அப்போ இவர்களை சுற்றி எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது, அது யாராக இருந்தாலும் அவங்க பெற்றோர்களோ இல்லை அவங்க சபை மக்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் யார், இவர்களோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கிற அந்த குடும்பத்தார், நண்பர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதையும் நாம் சற்று பார்ப்பது நல்லது. ஏனென்றால் உண்மையிலே ஒருத்தங்க ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு தாகம் இருந்தால் அவங்க ஆவிக்குரிய நபர்களோடு தான் பழகுவாங்க. இல்லை வேறு ஒரு விதத்தில் இப்போ நல்ல ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த ஸ்போர்ட்ஸோடு உள்ள ஆட்கிட்ட ரொம்ப அதிகமாக பழகுவாங்க. சினிமா பார்க்குறவங்க, சினிமா ரொம்ப பேசுகிறவங்க, பழகவங்ககிட்ட தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்போது நாம் யாரோடு அதிகமாக பழகுகிறோம், இது ஒரு ஆட்களை புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப தேவை, அதையும் பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு முக்கியமான காரியங்க, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இது இந்த நீதிமொழிகள் 11:14 நம்ம பார்க்கிறோம். ஸோ அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும், அதாவது வெற்றி உண்டாகும் என்று வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த முடிவை நீங்கள் எப்பொழுதுமே தனிமையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் நம்புகிற ஒருவர், உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கலாம், இல்லை பெற்றோராக இருக்கலாம், அல்ல உங்கள் ஃபாஸ்டர், இல்லை வேறு ஏதாவது நல்ல ஊழியக்காரங்க, எல்லா ஊழியக்காரங்களும் நல்ல ஊழியக்காரங்க, இல்லை உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தங்க நல்ல மெச்சூர்டாக நல்ல பெரியவங்க நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களிடம் கேளுங்கள். ஏன்னா பெரும்பாலும் நம்ம மீது உள்ள மோகத்தால் நாம் புறக்கணிக்கும் இந்த சில அறிகுறிகள் நம்மை நேசிப்பவர்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். சரியா? ஸோ சில காரியங்களை, ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவங்க, வாழ்க்கையை படித்தவர்கள், அவங்களுக்கு இன்னும் டெப்த் நிறைய தெரியும். ஒரு 65-70 வயசு ஆட்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. அது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும். எல்லார்ட்டையும் கேட்காதுங்க, யார்கிட்ட தயவுசெய்து, அது ரொம்ப முக்கியமாக யார்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க. கேட்கும்பொழுது அவங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை இந்த இடத்துல சொல்வார்கள். அதனால் ஆலோசனை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த திருமண காரியத்தில் தேவைப்படுகிறது. உங்கள் விருப்பத்துக்கு தயவுசெய்து பண்ணாதீர்கள். அதனால் யாரோ ஒருத்தங்க நல்ல உறவினர்கள், இல்லை உங்கள் ஃபாஸ்டர்ஸ், இல்லை உங்கள் அம்மா அப்பா, இப்படி யாரோ ஒருவரிடம் கேட்பது மிகவும் நல்லது. அதே போல் ஜெபிக்க வேண்டுங்க. அது நிச்சயமாக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற எந்த ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து தேவ சமூகத்தில் போய் நிற்காமல் ஜெபிக்காமல் பொண்ணு பார்க்க போகாதுங்க, மாப்பிள்ளை பார்க்க போகாதுங்க, திருமணத்துக்கு ஒத்துக்கலாதுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த காரியத்தை உங்களுக்காக உங்கள் அம்மா அப்பா ஜெபிப்பாங்க, பாஸ்டர், அதெல்லாம் வேறு, அதெல்லாம் எல்லா குடும்பங்களும் நடக்குது தான். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது நீங்கள் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை, இந்த காரியத்தில் ஒரு தெளிவை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த துணையை அழகான நேரத்தில் காட்டி சரியான நேரத்தில் சரியாக செய்வார். அதனால் ஜெபிக்கிற பழக்கம் 2 பேருக்கும் வேண்டும். அது ஒருவேளை பெண் பிள்ளைகள் மட்டும்தான் ஜெபிக்கலாம், பசங்களாக இருந்தாலும் சரி, ஜெபித்து உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். ஸோ அதே போல் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவங்க நல்ல நடத்தைகள் நல்லா இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கடைசியாக ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெற்றியோடு தான் திரும்புவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனால் வசனம் கூட சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருங்கள் திடன் கொள்ளுங்க அவங்களுக்கு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வசனம் சொல்கிறது. நல்ல ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நீங்கள் காத்திருக்க ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அந்த காரியங்களை மிகவும் லகுவாக செய்வார். கடைசியாக ஒன்று முக்கியமாக, நீங்கள் இந்த காரியத்துக்குள்ளே என்ட்ராகும் பொழுது, உங்களுக்காக திருமண காரியங்களே வீட்டில் பேசுகிற பொழுது, அந்த காரியங்களை செய்கிற பொழுது, இல்லை ஒரு வீட்டாரிடம் பேசி முடிக்கிறார் என்றால் உங்கள் மனதில் ஒரு அமைதி இருக்க வேண்டும், ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். சரிங்களா? ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், சின்ன ஒரு குழப்பம், ஒரு கேள்விகள் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்கள். எனக்கு வயசாயிட்டு, இது திருமண வயசு தாண்ட போது, பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் பொறுத்திருந்தாலும் நல்ல ஆசீர்வாதமானதை, அழகானதை, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ரொம்ப 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 பொறுமை அவசியம். ஏதோ போகணும், எடுத்தோம் கௌத்தம் பேசணும் முடிச்சோம் அப்படி இல்லை. ஒரு வீட்டில் பேசுகிறாங்களா, ஒரு அலைன்ஸ் வருதுன்னா ஜெபத்தில் வைத்து நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படி பேசுவார், இருதயத்தில் அமைதி இருந்ததுன்னா ஆண்டவர் பேசுவார். அந்த காரியம் சமாதானமாக இருக்கும். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் சமாதானமாக அவர் செய்கிறது இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்களை அறியாமல் அது ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட நேரங்களிலே அதை நீங்கள் தைரியமாக தேவசித்தமாக எடுத்துக்கொள்ளலாம். ஜெபித்து காத்திருக்கிறவர்கள், சும்மா ஜெபிக்காமல் போனால் உலக பிரகாரமான ஆசையை உங்களை குடிக்கொண்டு எல்லாம் வந்துடும், சந்தோஷம். நான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவ சமாதானம் உங்களுக்கு அந்த இடத்துல வரும். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அப்போ கர்த்தர் அதை நடத்துகிறார். ஆண்டவர் சித்தம் என்பதை அறியலாம். அதனால் பொறுமையாக கையாளுங்க. நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எல்லாருக்கும் தருவார். ஏன்னா ஏற்ற துணையை இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் தருகிறதில் ஒன்றும் மோசம் கிடையாது. எல்லாம் தி பெஸ்ட்டு தான். ஆண்டவர்கிட்டருந்து வர்றது எல்லாம் பரிபூர்ணம். கொஞ்சம் காத்திருந்து நீங்கள் கேட்குற பொழுது கர்த்தர் நலமானதை தருவார். ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து அடுத்தது குடும்பமாக குழந்தைகளோடு சேர்ந்து ஆண்டவரோடு நம்ம அந்த பிரயாணிக்கிற அந்த திசை மிகவும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த வார்த்தைகளை கேட்குற என் அன்பு தம்பி தங்கச்சிகள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், திருமணம் ஆகாதவர்கள் குறிப்பாக, நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு சகோதரனாக நான் பேசுகிறேன். இதை கேட்டு இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துகிற போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். இதே சாட்சியை நீங்கள் இன்னும் அநேக பேருக்கு சொல்வீர்கள். ஒருவேளை திருமணமானவர்கள் இருந்தாலும் நீங்களும் இதே போல் முயற்சி பண்ணுங்கள். ஒரே திசையில் பிரயாணப்படுவதற்கு. ஒருவேளை கணவன் சரி அவர் ஒத்துப்போல, மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரிடம் ஜெபியுங்கள், காத்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்படும். கர்த்தருக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.